வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தமிழில் ஒரு 5 கொஷின் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். பொருத்தமான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொருத்தமான இணையை தேர்க. ஸோ ஃபஸ்ட்டே எடுத்தோடனே கொஷினை நல்லா படிக்கணும். ஓகே. அவன் வந்தான் இறந்த காலம், அவள் வருகிறார் எதிர்காலம், அது வந்தது நிகழ்காலம், நீ வந்தாய் எதிர்காலம், விடை தெரியவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பொருத்தமான இணையை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் வந்தான் இறந்த காலம், இதுதான் சரியான ஆன்சர். அதுக்கப்புறம் அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக நடத்து, அதை நிகழ்காலமாக மாற்றுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக நடத்து. ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார், அதுதான் நிகழ்காலம். அடுத்தது ஆசிரியர் நேற்று பாடம் நடத்துகிறார், ஆசிரியர் நாளை பாடம் நடத்துகிறார், ஆசிரியர் நாளை பாடம் நடத்தினார், அதெல்லாம் இது நிகழ்காலம் கிடையாது. நடத்துகிறார், அதுதான் நிகழ்காலம். பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக. தேன் மழை, தேன் மழை. ஸோ விளக்கு மணி விலங்கு வராது. அதனால் பிழையான இணையை தேர்வு செய்ய. இது பிழையானது. ஓகே. நாகை பட்டினம் கரெக்டு, உதகை மண்டலம் கரெக்டு, பட்டு கோட்டை கரெக்டு, செங்கல் பட்டுன்னு வரும், இது செங்கல்புரம் அப்படி இருக்கிறது தவறு. பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்வுக. எங்கிருந்து வர்றீங்க அப்படின்றது பேச்சு வழக்கு இணையான எழுத்து வழக்கு. எங்கிருந்து வருகிறீர்கள், ஸோ எங்கே இருந்து வருகிறீர்கள், ஏ அது வராது. பி எங்கே இருந்து வாரீங்க, அதுவும் வராது. சி எங்கே இருந்து வாரீர், அதுவும் வராது. எங்கிருந்து வருகிறீர்கள். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். ஓகே. இப்போ ஒரு 5 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ ஞாபகப்படுத்திக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.